புடிச்சு நடந்து நீ அவனுக்கு அவன் குஞ்சு மணி பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாதியா பொடி பைய என்ன சொல்லுது போனதுன்னு ஏழ்ரை இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்துல கொண்டு வரா நீ போய் மெட்ராஸ் படத்துல வர்றது மாதிரி திராவிடம்ங்கிறது ஒரு செவுரு. என்ன அடிக்கடி வரம்பு மீறி பேசுறானே. நீ போனீனாக்கா முடிவு உனக்கு தான். பல உயிர்களை பார்த்த பல உயிர்களை பழிவாங்கிய செவுறாது. அதுக்கு என்னங்கிறப்ப பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா பல்லு இந்த மக்களுக்கு எதிராக பேசுற ஒவ்வொருத்தனையும் காவு வாங்கின செவுரு அது. திண்ணையை பிடிச்சு நடக்கும் பொழுது நீ போய் கண்ணமாப்பேட்டையில சுடுகாட்டு இருக்குல்ல, அங்க ஒரு 60 அடி ஆழத்துக்கு நோண்டு, ஒரு 10 எலும்பு கூடு கிடைக்கும். பூரா உன் தாத்தன் உன் பாட்டன் முப்பாட்டன் பூரா பேரையும் போட்டு புதைச்சது நாங்க தான். சும்மா போயா ஆள்ல நீ என்ன வேணாலும் சொல்லுவியா? நீ நேத்து பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளானி வந்துகிட்டு திராவிடம் என்ன செய்தது, திராவிடம் எங்களை குடிக்க வைத்தது, திராவிடம் எங்களை படிக்க வைத்ததா? சின்ன பையன் சார். ஆனா அந்த மாதிரி பேச சட்டம் ஒழுங்கை பொறுத்தவரை சிறந்த முறையில் நிர்வகிக்கப்படும் மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு திகழ்ந்து வருகிறது. நீ ஒருத்தனுக்கு பிறந்தவனாடா இப்படி பொய் சொல்றேன்னு கேட்போமா கேட்க மாட்டோம்.